Hi, hello, வணக்கம் friends. This is Suma's Daily Diary. Welcome to my channel. இன்னைக்கு நாம ஃபிஷ்ஷில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா குழம்பு இல்லைனா வறுவல், இந்த ரெண்டு தான் நம்ம செய்வோம். இதை தாண்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷில் சிந்தாமணி ஸ்டைல் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் சிந்தாமணி நீங்கள் எந்த மீன் வேணால் வாங்கி செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது அயில மீன். அயில மீன் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெமன், 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அடுத்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 12லேருந்து 15 எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. இப்போ மீன் 1/4 கிலோனா சின்ன வெங்காயமும் நீங்கள் 1/4 கிலோ வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, தேங்காய் பால் 1 கப். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு 3 போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. 15 to 30 minutes மேரினேட் பண்ணணும். அடுத்து ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபிஷ்ஷை போட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes வேக வச்சுருங்க. 2 minutes இந்த பக்கம், 2 minutes அந்த பக்கம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ அடுத்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பச்சை மிளகாய் 2, பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுருங்க. அடுத்து தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு மேலே கல்லுப்பு போட்டுருங்க. ஸோ அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடணும். வேறு எந்த தூளும் போட வேணாம். ஏன்னா நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷிலே மிளகாய் தூள் எல்லாம் போட்டிங்க. அடுத்து தேங்காய் பால் ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா உள்ளே போட்டுடலாம். ஃபிஷ்ஷை நீங்கள் போட்டுட்டு ரொம்ப கவனமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அது கொஞ்சம் வெந்திருக்கிறதுனால உடஞ்சிரும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் சிந்தாமணிலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் சிந்தாமணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.